ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ இருக்கக்கூடிய கோடை காலத்தில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளவு தண்ணி குடிக்கணுன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஆரோக்கியத்துக்கு தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் தொடர்ந்து சிறுநீர் அதுக்கப்புறம் வேர்வை மூலியமாக தண்ணீரை இழக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதிகப்படியான தாக்கத்தை தவிர்க்கிறதுக்கு நாம் தினமும் போதுமான அளவு தண்ணி குடிச்சாகணும். தண்ணி நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்க நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு நபர் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுல நிறைய பேருக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. பூமியோட பெரும்பகுதி நம்மளோட உடலும் தண்ணீரால் நிரம்பி இருக்குது. இது குறைஞ்சா அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்த தொடங்குது. குறிப்பாக கோடையில் சரியான அளவு தண்ணி குடிக்கிறதுன்றது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. தண்ணி குடிக்கிறதால 100க்கும் மேற்பட்ட நன்மைகள் இருக்குன்னு சொல்லலாம். உடலில் சுமார் 60% 70% தண்ணீரால் தாங்க ஆயிருக்கு. அனைத்து அத்தியாவசியமான தாதுக்களை போலவே நம்மளோட உடலுக்கு தண்ணீரோட தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. உடலுக்கு தேவையான அனைத்து கூறுகளையும் ஆரோக்கிய ஆக்சிஜனேட்டையும் வழங்குறதுக்கு நீர் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்மளோட முழு உடலும் 75% தண்ணீரில் தான் ஆயிருக்கு. உடலோட நீர் அளவு குறைஞ்சதுன்னா நீரிழப்பு, எரிச்சல், மயக்கம் இது மாதிரி எல்லாருக்குமே ஆக ஆரம்பிக்கும். உடல் எடையை பொறுத்து ஒவ்வொரு 20 கிலோவுக்கும் 1 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அத்தகைய சூழ்நிலையில் பகலில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 2லேருந்து 2.5 லிட்டர் தண்ணீர் கட்டாயமாக குடிக்கலாம். ஒரு ஆண் சராசரியாக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. அதே நேரத்தில் பெண்கள் 24 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் தண்ணி கட்டாயமாக குடிச்சாகணும். உண்மையில் நம்மளோட உடல் 60% தண்ணீராலானது. தண்ணீர் நம்மளோட உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. ஆனால் ஒரு நபர் எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றதை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணுங்க. காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது மூளையோட திசுக்களை சிறப்பாக செயல்பட உதவுது. இதனால் தலைவலி, ஒற்றை தலைவலி இதெல்லாம் ஏற்படாது. அதனால் தலைவலி, ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க காலை நேரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு பாருங்கள். சிறுநீரகங்களை கற்களை அகற்றத்துக்கு கூட தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். உண்மையில் போதுமான அளவு தண்ணி குடிக்காததால் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படுது. அதனால தான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் குறைஞ்சபட்சம் 2 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணும்னு சொல்கிறேன். ஆண்கள் ஒரு நாளைக்கு 15 கப்பு தண்ணி, அதாவது 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது போதுமானது. பெண்கள் ஒரு நாளைக்கு 11 கப்பு, அதாவது 2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது கட்டாயங்க. எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி குடிக்கிறதுக்கு சிறந்த 5 நேரங்கள்னு பார்க்க போனால், ஒருத்தர் தூக்கத்திலிருந்து தூங்கி எழுந்த உடனே இரவு முழுக்க உண்ணாவிரதம் மாதிரி இருந்திருப்பார். காலையில் எழுந்த உடனே 20 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி குடிக்கிறது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. இருந்தாலும் அந்த தண்ணியில் எலுமிச்சை, நெய், லவங்கப்பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிறது இன்னும் நல்லது. உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறது உடல் எடையை குறைக்க உதவுறது ஆய்வுகள் மூலியமாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உடல் அதிகமாக இருக்கும்போது தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும், நீராவி இல்லைனா குளியலுக்கு முன்னாடியும் பின்னாடியும், மசாஜ் செஞ்சதுக்கு அப்புறமும் உடலில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகமாக தண்ணி குடிக்கிறதாலே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுங்க. சிறுநீரோட நிறம் மாற ஆரம்பிக்கும். அதிகமாக தண்ணி குடிச்சிட்டா அதிகப்படியான நீரிழப்புக்கு ஆளாகும் போது சிறுநீரோட நிறம் மாறுறதை கண்டுபிடிக்க முடியும். இதனால் உங்களோட சிறுநீர் வெளிர் மஞ்சள் நிறத்தில், தேநீர் நிறத்தில் வர ஆரம்பிக்கும். இதனால் உங்களோட நீரோட அளவு அதிகரிக்கிற மாதிரி தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அளவான தண்ணி குடிங்க. உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய காலம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயில் காலம் ரொம்பவே சீக்கிரம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் உங்களோட உடலை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான நேரத்தில் தண்ணீரோட தேவை மட்டும் இல்லைங்க. நல்ல நீர் காய்கள், நீர் பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. தர்பூசணி பெறக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே சீப்பாக கிடைக்கிது. முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து ரொம்பவே அதிகம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டாலே நீங்கள் வயிறு ஃபுல்லாக நம்மளே ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் தர்பூசணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முலாம்பழம் இதெல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. உங்களோட உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.